ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேமஸான R15 Yamaha R15 வெர்ஷன் 4 2025 நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாமா வேணாமான்றத இந்த வீடியோவில் ப்ரோ அண்ட் கான்ஸ் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய ப்ரோ பாசிட்டிவ் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதோடைய பெரிய ப்ரோவே பார்த்தீங்கன்னா இதோடைய லுக்கு தாங்க. இந்த லுக்கு R15 மோஸ்ட்லி R15 எடுக்கிறாங்க இன்னைக்கு டேட்டில் அப்படின்னா அதோடைய லுக் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லுக்கு ஃபுல் ஃபேர்டு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸாக இந்த இன்ஜினில், அதுவும் Yamaha இன்ஜின் சொல்லவே தேவையில்ல, இந்த R15ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த 155cc இன்ஜின் தான் 200cc இன்ஜினோட காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதோடைய டாப் ஸ்பீட் 145+ வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ப்ளஸ். நல்லா வேகமாகவும் போகக்கூடிய இந்த வண்டி தான் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். இந்த வண்டியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பீடு வேணுமா, ஸ்பீடும் உங்களுக்கு அதிகமாக போகும். அதே நேரத்தில் மைலேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 45-50 கிட்ட வரும். இது மோஸ்ட் செல்லிங்கான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இது. அதே மாதிரி நீங்கள் ஒன்று ரிமெம்பர் பண்ணணும், இது ஜாப்பனீஸ் இன்ஜின்னால உங்களுக்கு வைப்ரேஷன்ஸும் இருக்காது. அதுக்கப்புறம் குறிப்பாக என்னடா இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறியே அப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த வண்டியோட பெரிய ப்ரோவா பாசிட்டிவாக இதை வாங்குற மாதிரி இருக்கிற நல்ல ஃபியூச்சர்ஸ். வெயிட் பண்ணுங்க, இப்போதான் நெகட்டிவ் அதோடைய கான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக சொன்னது என்ன, அதோடைய லுக்கு தான். ஸோ அதோடைய லுக்கு வந்து எந்த அளவு நல்லா இருக்கோ அதோடைய குவாலிட்டி அந்த அளவு நல்லாவே இல்லை. ஏன் அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உடையிற மாதிரி தான் இருக்குது. அதோடைய பில்ட் குவாலிட்டி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கம்மியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறையா இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் பார்த்துருக்கலாம், இது உடையுது அது உடையுது, அதுக்கப்புறம் ஃபெவிக்விக்கை போட்டு ஓட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அதோடைய குவாலிட்டி கம்மியாக கொடுத்தனால தான் இதெல்லாம் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எதுக்காக அப்படின்னா அதோடைய பொசிஷன்னா நான் வந்து 6 feet டால் இல்லையா. ஸோ நான் ஓட்டுறப்போ என்னால் கொஞ்ச நேரம் கூட ஓட்ட முடியல, உடம்புல இருக்கிற எல்லா வலியும் வந்துருச்சு, கை வலி தலைவலி மூட்டை வலின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அதோடைய காற்று ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே அடிக்கும். நான் 6 feet இருக்கிறப்போ எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, பெயினோட இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஹைட்டாக இருக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அது மாதிரி பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கமெண்டில் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு மீடியம் ஒரு 5.5 5.6 அப்படி இருக்கீங்க, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் ஓகே. பட் வந்து ஹைட்டாகிறவங்கள தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறேன். ரெண்டாவது அதோடைய பொசிஷன் நீங்கள் சாஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அது மேலே படுத்துன்னு ஓட்டுற மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும் அதோடைய பொசிஷனே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஏரோடைனாமிக்கல் எல்லாமே வந்து ஏர் பட்டு போகிற மாதிரி எல்லாமே அது வந்து டிசைனே இருக்கும். இதை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட்டி பாருங்கள். கிட்ட தான் போகிறீங்கன்னா ஓகே இந்த வண்டி, பட் லாங்கெல்லாம் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி தான் போகணும். ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணால் அதோடைய லுக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து ஹேண்ட் ரைசர் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வந்து இருக்கு மாடிஃபிகேஷன். ஸோ நீங்கள் அப்படி மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா அதோடைய வைசரை வந்து அடிப்படும். ரெண்டாவது அதோடைய லுக்குமே கொஞ்சம் வந்து சேஞ்சஸாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டுன்னு சொல்லலாம். பில்லியன் சீட் வந்து உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸுக்கு பில்லியன் சீட் வந்து யூஸே இல்லாதான் இருக்கும். ஏன்னா காற்று பட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அதை மேலே படுத்துன்னு ஓட்டுறீங்கன்னா அவங்க மேலே காற்று போய் டேரெக்டாக அவங்கள மேலே தான் படும். அவங்கள வந்து கீழே தள்ளுற அளவு வந்து காற்று வந்து அடிப்படும். செகண்டு ஃபேமிலிக்கு வந்து மேலே உட்காந்து கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் சீட்டுன்றனால இது கண்டிப்பாக வந்து ஃபேமிலிக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இதை ஃபேமிலிக்காக வாங்கலை, ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் வாங்கலை, காலேஜ் போயிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் தான் வரங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி ஓட்டி கூட ஓரளவு பெயின் இல்லாமல் அட்லீஸ்ட் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாவது உங்களால் வந்து ஓட்ட முடியும். அதுக்கு அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து வெர்ஷன் 4ல் R15லாம் காமனாக சென்சார் இஷ்யூ, அதுக்கப்புறம் பேட்ரி இஷ்யூஸ்லாம் காமனாக சில பேருக்கு அது வருதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வண்டியில் ஏதாச்சும் வந்து இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த R15 வெர்ஷன் 4ல் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஸோ இந்த Yamahaவோட 155cc இன்ஜின் வந்து உண்மையிலே ஒரு கோல்டன் இன்ஜின் சொல்லலாம். நல்ல இன்ஜின் தான், வைப்ரேஷன் இல்லாமல். என்ன அந்த சீட்டு மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த XSRன்ற மாடல் நம்ம குளோபலில் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க, நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஃப்ளாட் சீட்டாக, அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு சூட்டாக, வேகம் வேணுமா வேகமாக இருக்கும், மைலேஜ் வேணுமா மைலேஜும் இருக்கும், ஃபேமிலிக்கு சூட் ஆகுன்றப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த வண்டி. ஸோ கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.